எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்று ஒரு தலைப்பு, இதுவும் மேலேருந்து தான் வந்தது. இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப்னு கீழே சிவப்பு கலரில் ஒரு வேர்டு வரும், அதை டச் பண்ணிங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணதான் ஆகிடும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என் வீடியோ டைரெக்டாக வந்து சேரும். நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல கண்டென்ட்ஸ் தான் போடுவேன். இன்றைய தலைப்பாக பொம்மைகளும் கடவுளும் அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு தலைப்பு மட்டும் மேலேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டென்ட் என்னன்னு நான் சிந்திக்கல. தலைப்பு மட்டும் வந்துச்சு, பொம்மைகளும் கடவுளும். இப்போ நான் பேசுகிறேன். நான் குறித்து வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பல புக்ஸெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கோட் பண்ணி அப்படிலாம் பேசுகிறதே இல்லை. தலைப்பு வரும், உட்காருவேன், அது பாட்டுக்கும் வரும். அப்படின்னா நான் ஒன்றும் பெருமைப்பட்டுக்கல. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, தலைப்புக்குள்ளே போவோம். ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். ஷார்ட் வீடியோ தான் இருக்கும், அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன பிள்ளையில் ஒரு எண்ணம் வரும், அதையும் உங்கள்கிட்ட அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது, தலைப்புக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த ரேடியோ இப்போ எங்கள் காலத்துலலாம் 1964, 63, 65 ரேடியோ தான். மற்றபடி டிரான்சிஸ்டர் கூட கிடையாது. அப்போ ரேடியோ தான். டேபிள் ஃபேனுங்கிறது ரொம்ப அபூர்வம். சீலிங் ஃபேன் இருக்கும். சீலிங் ஃபேன் இருக்கிறது பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். டேபிள் ஃபேன் இருந்தாலும் பணக்காரங்க, ரேடியோ இருந்தாலும் பணக்காரங்க. எங்கள் வீட்டில் ஒரு எக்கோ கம்பெனி ரேடியோ இருக்குன்னு ஒரு ரேடியோ இருந்துச்சு. அதில் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ரேடியோவில் தான் உட்காந்துருப்போம். என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரியும். நான் 64, 65 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன். அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு தெரியும் நல்லா. 11 மணிக்கு திருச்சி வானொலி நிலையம், சென்னை வானொலி நிலையம் 2 தான் இருந்தது. அப்போ திருச்சி வானொலி நிலையத்துலேருந்து போடுவாங்க பாப்பா மலர் அப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி. 11லேருந்து 11:30 வரையும் போடுவாங்க. அப்போ 11:30லேருந்து 12 வரையும் மணிமலர்னு போடுவாங்க. அது கொஞ்சம் மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கானது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். 12 மணிக்கு சூரியகாந்தின்னு ஒன்று போடுவாங்க. அது நாடகம், வானொலி நாடகம். அவங்களே நடித்து பேசுவாங்க. குரல் தான், ஆடியோ தான், டிவி கிடையாது. அப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நாடகத்தை போடுவாங்க. 2வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும், செகண்ட் சண்டேயில் மட்டும் சினிமா படத்தினுடைய ஆடியோ போடுவாங்க. 1.5 மணி நேரம் ஓடும், 4:30 வரையும். இது பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாய் மாமா ராமசுவாமின்னு அவர் பேர். அவர் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வருவார், எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார் தஞ்சையிலிருந்து. நான் இப்போ நடந்ததெல்லாம் சிவகங்கை மாவட்டத்தில், சிவகங்கை டவுனில் சொல்கிறேன். அப்போ வந்து உட்காந்துருப்பார். அவர் கொஞ்சம் ரேடியோலாம் அப்படி நோண்டி வேண்டி எதாவது சரியெல்லாம் பண்ணுவார். ரேடியோ மெக்கானிக்ஸ் ஒரு பேசிக் தெரியும். அப்போ நான் அவர் வந்து உட்காந்து எல்லாம் போடுவார், கொள்வார். அப்போ மாமா இந்த ரேடியோ எப்படி மாமா பாடுது, பேசுது, எப்படி பேசுது, இந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்கும், திறந்து காமின்னு. திறக்கூடாது, அதெல்லாம் திறந்து நீ பார்த்துறாத. எப்படி மாமா பாடுது, உள்ள சின்ன சின்ன பொம்மை இருக்கும்டா, அதுங்க பேசிக்கும், அதுங்க பேசுகிறதான் இப்போ நமக்கு மைக்கில் காதில் விழுவுதா அப்படின்பார். நான் இதை நம்புவேன். அப்போ சின்ன சின்ன பொம்மையெல்லாம் உள்ளே அந்த பொட்டிக்குள்ளே இருக்கும் போட்டிருக்கு, அதெல்லாம் கரண்ட் வந்தோடனே அது பேசி நடிக்கும் போட்டுக்கணும். ஐயோ, அதை பொட்டியை திறந்து அந்த பொம்மையெல்லாம் பார்க்கணுமே. ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பொம்மைகள்லாம் ஐ எம் டாய் கலெக்டர். நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பேன் டாய்ஸு. ஒரு பொம்மையை பார்த்தா வாங்கி ஆகணும். எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட அடம் பிடிச்சி வாங்கிடுவேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலம் அப்போ உள்ளது. அப்போ கொலு வைப்பாங்க வீடுகளில். இப்போ தஞ்சாவூர்லலாம் நவராத்திரி கொலு, அது மாதிரி அங்கேயும் கொலு வைப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் கொலு வைக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் மற்ற வீடுகள்லாம் கொலுவை பார்த்து வந்து எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட, நான் நிறையா பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன்னா, அப்பா கொலு வைக்கணும்ப்பா, கொலு வைக்கணும், அம்மா கொலு வைக்கணும் அழுவேன். வைக்கக்கூடாதுடா, கொலு வைக்கிறவங்க அது பாரம்பரியமாக பழக்கம் உள்ளவங்க தான் வைக்கணும். நம்ம வச்சா திடீர்னு பழக்கம் இல்லாமல் வச்சா குடும்பத்துக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. போமா, அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சு ஆகணும்னு சொல்கிறப்ப எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி வை
அப்படி இருக்கிற பொம்மையெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு கொலு வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிள்ளைங்கள்லாம் பாட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கு சுண்டல் கிண்டல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சந்தோஷமாக ஓடுனுச்சுன்னு. ஆனால் அது சம்பிரதாயம் எப்படி பழக்கம் இல்லாத நாங்கள் கொலு வச்சோம். அதுக்கப்புறம் சொல்லனாத துன்பங்களுக்கு ஆளானோம். அது உண்மை, அது நடந்தது. அது 2க்கும் கோயின்சிடன்ஸா இல்லை இந்த அந்த சம்பிரதாயம் பலிச்சிருச்சான்னு தெரியல. அது உங்களோட முடிவுக்கு விட்டுரும். ஆனால் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லா வகையத்துலேயும் கஷ்டப்பட்டோம். சரி, அது பக்கம் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பொம்மைகளுக்கு வருவோம். எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு அதை யார்ட்டாச்சும் நல்லா கேட்கணுன்ட்டு. நவராத்திரிக்கு கொலு வைக்கிறாங்க வீடுகளில் எல்லாம். எல்லா பொம்மைகளும் இருக்கும். பொம்மையெல்லாம் வச்சு கொலு வைப்பாங்க. இந்த கொலு வைக்கிறோட தாத்பரியம் இந்து மதத்தில் தான் உள்ள இந்துக்கள் தான் வைக்கிறாங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன என்பதை எனக்கு தெரியவில்லை. நான் யாரிடமிருந்தும் கேட்க வேண்டும். நல்ல ஒரு விவரம் தெரிந்த ஒரு இந்து மதத்தில் சிறந்த ஒரு ஞானிகள் மாதிரி உள்ளவங்கள்ட்ட, ஒரு சாமிகள் மாதிரி குருமார்கள் மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அது என்னன்னு காரணம் சொல்லுங்கள். இல்லை அது சம்மந்தமான வீடியோ இருந்தால் எனக்கு லிங்க் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் கொலு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொலுவில் எல்லாம் சாமி பொம்மை, எல்லா பொம்மையும் இருக்கும், செட்டியார் பொம்மை நிறையா இருக்கும். இந்த பொம்மைகள் வைக்கிற பழக்கம் எதனால் வந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். கோயில் கோபுரங்கள்லேயும் பலவித சுதை வேலைப்பாடுகளில் பொம்மைகள்லாம் இருக்கும். தெய்வ பொம்மைகள், தேவதை பொம்மைகள், இது முனிவர்கள் பொம்மைகள் எல்லாம் இருக்கும். அது கோயிலில் வைக்கிறாங்க, அது ரைட்டு. அதுக்கு நமக்கு தாத்பரியம் என்னென்னா, பக்தி மார்க்கத்தை வளர்க்கணும். கோயிலில் சாமி இப்போ இந்த குட்டி தேவதைகள், பரிவார தேவதைகள் படங்கள் சிலையெல்லாம் வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. வீடுகளில் வைக்கிறாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலையும் எந்த ஆகம விதியிலும் கட்டுப்படாது. அந்த கோபுரத்தில் எந்த பொம்மையும் கூடாது. ஃபஸ்ட்டு சர்க்கிளாக ஒரு 4-5 பொம்மை இருக்கும். அதில் ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தர் இருக்காம்பாங்க, சைனாக்காரன் இருப்பாங்க, அவ்வளோதான். மேலே போக இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் மாடல் அது மாதிரி ஏதோ ஒரு டிசைன். அது எந்த ஒரு உருவமும் இருக்காது. அது ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் டிசைன் மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே கோபுரத்தில் பொம்மைகள் இல்லாத ஒரு பெரிய கோபுரம் இதுதான். அது ஒரு விசித்திரமான அமைப்பு. சரி, இப்போ பொம்மை தலைப்பு கொஞ்சம் டீப்பாக வருவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொன்னேன். ஒரு களிமண், பெரிய களிமண் முட்டு இருந்தது, மேடு, நல்ல களிமண், ஒரு பெரிய முட்டு. அதற்கு பெயர் இறைவன். நான் சொன்னேன் உருவக அணியாக ஒரு கதை சொல்கிறேன் என்று. ஒரு பெரிய மண் களிமண், நல்ல பதமான களிமண், அதுக்கு பேர் இறைவன். இறைவன் முட்டுன்னு பேர். அந்த களிமண்ணுக்கு சுய அறிவு இருந்துச்சு, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது ஜடம் இல்லை, ஒரு பேச்சு, ஒரு கதையாக சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா பாமர மக்களும் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. அந்த களிமண்ணுகிட்ட நிறைய சக்தி இருந்தது, புத்தி இருந்தது, செய்கிறதுக்கு மூலப்பொருளும் இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, நிறைய நம்ம ஏன் சும்மா உட்காந்துரு சும்மா ஒன்றுத்துக்கு உதவாத மோடாக உட்காந்துருக்கணும், எந்த உருவம் இல்லாமல் அப்படி ஒரு முட்டாக்காக இருக்கோம், மோடு முட்டி மாதிரி உட்காந்துருக்குறோம். நமக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, எதை வேணாலும் நமக்கு செய்ய முடியும், எத்தனை பொம்மை வேணாலும் செய்யலாம், எத்தனை உருவம் வேணாலும் செய்யலாம். அதுக்குண்டான சக்தியும் இருக்குது, புத்தியும் இருக்குது, பொருளும் இருக்குது நம்மள்கிட்ட. அப்புறம் சும்மா உட்காந்துருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகளை செஞ்சு போட்டுருச்சு. மனுஷ பொம்மை, யானை பொம்மை, அந்த பொம்மை, நட்சத்திர பொம்மை, பூலோக பொம்மை, பூமி உருண்டை, பிரபஞ்ச பொம்மை, பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திர பொம்மைன்னு ஏகப்பட்ட பொம்மை செஞ்சு போட்டுருச்சு. எல்லாம் எதுலேருந்து செஞ்சுருக்கு, தன்னிடம் இருந்த இந்த பிரகிருதியாகிய களிமண். அதுவும் அதே தான், அதுதான் அதோட உடம்பே. அந்த களிமண் முட்டாக்கு களிமண் மலைன்னு வச்சுக்குவோம். எங்கள் ஊரில் மோடாக இருந்தால் முட்டாக்கும்பாங்க, முட்டாக்கு போடுறதும்பாங்க. அது என்ன பண்ணுச்சுனாக்கா, தன்னிக்கிட்ட இருந்த முட்டாக்கை வச்சு களிமண் வச்சு நிறைய பொம்மை செஞ்சிருச்சு. பொம்மையெல்லாம் பேசலை, கொள்ளலை. இந்த நேரத்தில் தான் என்னுடைய பாலிய வயது ஒரு ஆர்வத்தை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். நான் இந்த கொலுவெல்லாம் போய் பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு சம்பிரதாயம், அது இங்கே எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க. கொலு வச்ச ஹாலில் யாரும் படுக்க மாட்டாங்க நைட்டு. ஒரு ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ வச்சுருக்காங்கன்னா அதில் யாரும் படுக்க மாட்டாங்க இரவு. ஏன் படுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ராத்திரியில் அந்த பொம்மையெல்லாம் எந்திரிச்சு நடமாடுமா, பேசிக்குமா அப்படின்லாம் ஒரு
ரீல் விடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் நம்புவோம். ஏன் கொலு வச்ச ரூம்குள்ளே ராத்திரியில் போய் படுக்கூடாது, யாரும் கதவை திறக்கணும், இருத்தி சாத்திடுவாங்க, திறக்கவும் கூடாது, விடிஞ்சான் திறக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே பொம்மைகள்லாம் பேசிக்கும்டா அப்படின்ட்டு. அது மாதிரி இருக்கும். நான் எங்கள் வீட்டில் கொலு வச்சேன் பாருங்கள், அது ஹாலில் வச்சுருந்தோம். ஆனால் அந்த ஹாலில் எல்லோரும் படுக்கிறது வழக்கம். எங்கள் அப்பா அதெல்லாம் நம்பலாம், சரி நாங்கள் படுத்துக்கிட்டோம். எனக்கு இது மட்டும் நினப்பு இருந்தது, கொலு வச்ச ஹாலில் நைட்டு படுக்கூடாமா, ஆனால் நம்ம படுத்துக்கிட்டோம், நல்ல வேலையாக போச்சு, படுத்துக்கிட்டோம்டா. நைட்டு பேசுமாம்ல பொம்மைங்களாம், அவன் நைட்டு முழிச்சு பார்ப்பேன், பொம்மை பேசிக்கிதா எங்கே பேசுவேன் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல, அந்த பொம்மையெல்லாம் உயிர் வந்துடும்டா அதுக்கெல்லாம் அப்படின்ட்டு. இது ஒரு நம்பிக்கை இந்துக்கள்கிட்ட, இரவு நேரங்களில் பொம்மைகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் என்று ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் இப்போ இந்த டாபிக்குள்ளே வரேன். அந்த களிமண் மேலே என்ன பண்ணிச்சு, பொம்மை செஞ்சிருச்சு. ஒரு ஒரு மனித குழந்தையாக இருக்கிற எனக்கே, 3வது 3rd ஸ்டாண்டர்ட் படித்த எனக்கே பொம்மைகளை பார்த்தோன்னே அவைகள் பேசிக்கிட்டே அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஐயோ அதுக்கெல்லாம் உயிர் வராதா அப்படின்னு ஆசைப்படுவேன். எனக்கே அந்த ஆசை, 3வது படிக்கிற எனக்கே அந்த ஆசை வந்திருக்குன்னா, அவ்வளோ பெரிய முட்டாக்கு மலை, அவ்வளோ பெருசு, பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவே அது களிமண்ணே அது உடம்பாக இருக்குது, சக்தி இருக்குது, புத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. அது ஏகப்பட்ட பொம்மை செஞ்சு போட்டுட்டு எல்லாம் அசையாத பொம்மை அப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா அது விரும்புமா? பார்த்துச்சு. உயிரை கூட எல்லாத்துக்கும் அப்படின்ச்சு, உயிரை கொடுத்துருச்சு. எல்லாம் கூட்டினா ஒவ்வொரு பொம்மையும் ஆடுது. ஒன்று கல்யாணம் பண்ணிக்குது, ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிக்குது, ஒன்று கட்டடம் கட்டுது, ஒன்று கொள்ளையடிக்குது, ஒன்று அரசியல் ஆகுது, மந்திரி ஆகுது. இந்த பூமி உருண்டையில் இருக்கிற இவ்வளோ பொம்மையும். அப்புறம் பல லோகங்களை படைச்சிச்சு. அங்கேயும் உருவங்களை உருவாக்கி போட்டு எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்துருச்சு. எங்கேருந்து உயிர் கொடுத்துச்சு? இது கொடுக்குது. இதுக்கிட்ட தான் இந்த உயிர் சக்தி, பிராணசக்தி இருக்குது. பிராணன் சக்தி வடிவாக இருக்குல்ல, பிராணசக்தி கொடுத்துட்ருக்கு. அப்போ இதெல்லாம் எதுலேருந்து வந்துச்சு? இந்த களிமண் மலையிலேருந்து தான் வந்துச்சு. அதுதான் தன் உடம்பை தான் பொம்மைகளாக செஞ்சிச்சு, பல உருவங்களாக செஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு உருவம் இல்லை, அதனால் பல அழகழகான உருவங்கள், கோரமான உருவங்கள், புலி, சிங்கம், மான் அப்படின்னு படிச்சிச்சு. எல்லாம் சும்மா அப்படியே கோலு மாதிரி வச்சுருந்தா அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? ஸோ அந்த கொலு பொம்மை, நம்மளாம் கொலு பொம்மைகள். ஒரு பாடு கூட, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மைன்னு. விதியின் கையில் நம்மெல்லாம் ஆடுறோம், நம்மளாம் பொம்மை, விதி ஆட்டி வைக்கிற பொம்மைகள், பொம்மலாட்ட பொம்மைகள் ஆடுறாங்க, நூலை வச்சு ஆட்டுறாங்களே, அந்த மாதிரி இந்த இறைங்கிற இந்த சக்தி நம்மளை பொம்மைகளாக படைத்து பிராணன் என்கின்ற அந்த கயிறால் நம்ம உடம்பை ஆட்டுது, ஆட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது என்ன, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இறைவன் காட்டும் சினிமான்னு. அது கிட்டத்தட்ட இந்த பேசிக்காக இந்த கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கேயும் அதே கருத்தை வேறு மாதிரி சொல்கிறேன். அப்போது இந்த பொம்மைகள் எல்லாம் சும்மா இருந்தால் அதுக்கு இறைவனுக்கு அழகல்ல. அதனால் அவளுக்கு உயிரை கொடுத்து அவைகளை ஆட்டி வைத்தார் ஆடாதாரோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, கண்ணதாசன் பாட்டு. அதுபோல் அதை ஆட்டி வைத்து கொண்டு இருக்குது, தன்னுடைய சக்தியால் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வேடிக்கை. அது ஆடுதான், அது பேசாமல் வேடிக்கை பார்த்துருக்கு, சாட்சி பாவத்தில் இருக்குது. அது நம்ம தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பொம்மையெல்லாம் என்ன நினச்சிச்சான், நம்மெல்லாம் ஆஹா ஓஹோன்னு. ஏன்னா இதுகளுக்கு அந்த களிமண் மலையை பற்றி தெரியல, அதில் என்ன வந்தோன்னு இதுகளுக்கு தெரியல. நான் பெரிய நீ பெரிய அகம்பாவம், ஆனால் அகங்காரம் பிடிச்சிக்கிட்டு ஆடுது. சில பொம்மைகளுக்கு தெரியுது, நம்மளை படைச்சது ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய களிமண் முட்டு இருந்தது, அதுதான் தன்னை இப்படி படைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ நம்ம இல்லாமல் போயிட்டா, களிமண் பொம்மை ஒரு பொம்மை நினச்சிச்சு, நம்ம இல்லாமல் செத்து போயிட்டோம்னா என்ன ஆகுறது, ஐயோ அப்படின்னு. நீ செத்தாலும் கொண்டாலும் அது இருக்கும், உனக்கு உயிர் கொடுத்தா அது இருக்கும். அப்போ உன்னோடது எங்கே போகும்? எப்போ நீ சாவ? இந்த பொம்மை வேணால் உடையலாம், இந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தது அங்கேருந்து தானே வந்துச்சு. அந்த பொம்மையை உடைச்சிட்டு வேறு பொம்மை செஞ்சிடும். அது உள்ளுக்குள்ளே உயிரை பிராணனை கொடுத்துச்சு பாருங்கள், அது எங்கே போகும்? அதோடது இல்லை, அதோட நேரடி சக்தி இல்லை, அது அங்கே தான் போய் ஐக்கியமாகும். உங்களுக்கு உடம்பே இல்லை, இந்த மனித உடம்பு மட்டும் இல்லை, செத்து போனால் ஆத்மாலோகத்தில் ஒரு உடம்பு கொடுப்பாங்க, தேவலோகத்தில் ஒரு உடம்பு கொடுப்பாங்க. இப்படி உடம்புகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்ற நிலை மாறி உடம்புகளற்ற நிலைக்கு வரும்போது நீங்கள் எங்கே போவீங்க? அந்த சக்தி எங்கே போகும்? பொம்மை உருவம் இல்லாதது அந்த களிமண் முட்டாக்களை தானே உட்காந்துக்கும்.
அதுக்கு பேர் தான் முக்தி. இதுக்கு பேர் களிமண் முக்தின்னு வச்சுக்கோங்க. விதேக முக்தி, அந்த முக்தி, இது களிமண் முக்தின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆக இதுதான் உண்மை. அதாவது இப்போ நம்மலாம் என்னென்னா, இறைவன் வைத்த கொலு, இறைவன் காட்டும் கொலு, நவராத்திரி கொலு, இறைவன் காட்டும் கொலு. இந்த கொலு யார் பார்க்குறது? அவரே பார்த்து ரசிக்கிட்டு இருக்காரு. நம்ம பொம்மைகளும் பொண்ணு கொண்டு பார்த்துக்குது, ஒன்று கொண்டு பார்த்துக்கிட்டு ஒரு எல்லாம் ஒரு கொலு. அது இந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் தான் நவராத்திரி கொலு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அதை குருமார்கள், என்னை விட பெரிய ஆன்மீக குருமார்கள் தான் இதை விளக்கணும். இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், இதே மேலே கேட்டு பாருன்னு. கேட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகேங்களா? ஆக இறைவன் வைத்த கொலு தான் நம்பலாம். நம்ம மனுஷன் வச்ச கொலு பேசாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ராத்திரியில் பேசிக்கணும்னு நம்ம ஆசையை தீர்த்துக்கிறோம். அப்படி ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிறோம். ஆனால் இறைவன் வைத்த கொலுவில் எல்லா பொம்மைகளும் பேசும், எல்லா பொம்மைகளும் ஆடும், எல்லாம் பண்ணும், எல்லா கூத்தும் பண்ணும். இதான் இது ஒரு திருவிளையாடல் என்று கூறிக்கொண்டு, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஷார்ட் வீடியோ தான், ஒரு 16 நிமிஷம் தான் ஆயிருக்கு. தேங்க்யூ.